தலைநகர் டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. ஃபரிதாபாத்தில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் திட்டமிடப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? மாலை வேளையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள நேரத்தில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தாக்குதலால் ஒட்டுமொத்த டெல்லியும் அதிர்ந்து போயிருக்கிறது. நாட்டின் உச்சபட்ச பாதுகாப்பு பகுதியான டெல்லி செங்கோட்டை அருகே என்ன நடந்ததென யூகிப்பதற்குள் பலரின் உயிரை காவு வாங்கிய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் புல்வாமாவைச் சேர்ந்தவர்கள் சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது உறுதியாக இருக்கிறது. காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் கூண்டோடு சிக்குவார்களா? தலைநகர் டெல்லியின் மையப்பகுதியில் செங்கோட்டை அமைந்திருக்கிறது. அங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்துள்ளது. வழக்கம் போல திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. அப்போது மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1ஆம் நுழைவாயில் அருகே உள்ள சாலையில் 6:52க்கு ரெட் சிக்னல் போடப்பட்டிருக்கிறது. ரெட் சிக்னலை கண்டதும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக நிறுத்தி இருக்கின்றனர். அதற்கு மத்தியில் மெதுவாக சென்ற கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியிருக்கிறது. கார் பற்றி எரிந்த நிலையில் அந்த தீயானது அருகே இருந்த மற்ற வாகனங்களுக்கும் பரவி இருக்கிறது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு உணரப்பட்டு தலைநகரையே உலுக்கி இருக்கிறது. பயங்கர வெடிச்சத்தத்தால் அருகே இருந்த கட்டடங்களின் கண்ணாடிகளும் வெடித்து சிதறி இருக்கின்றன. தகவல் அறிந்த தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டையே கதிகலங்க வைத்த இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லி போலீசார், NIA, தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர். செங்கோட்டை ரயில் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு நடத்தப்பட்ட ஹுண்டாய் i20 மாடல் கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் முன்னாள் உரிமையாளர் ஹரியானாவைச் சேர்ந்த முகமது சல்மான் என்பதை கண்டுபிடித்து போலீசார் அவரை கைது செய்தனர். பலரின் கைக்கு மாறிய இந்த கார் கடைசியாக தாரிக் என்பவரின் கைக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரை சம்பவத்தின் போது ஓட்டி வந்தவர் மருத்துவர் உமர் நபி என்பதும் அவர் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவமனையில் பணியாற்றி வந்ததும் அம்பலமாகி இருக்கிறது. இருந்தபோதும் அதை உறுதிப்படுத்துவதற்கு காரில் கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றி DNA பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட விசாரணையில் புல்வாமா, ஃபரிதாபாத் மற்றும் டெல்லியிலிருந்து சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி ஸ்ரீநகரில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக ஆங்காங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணையில் உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் காஷ்மீரைச் சேர்ந்த ஆதில் அகமது ரத்தர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரின் பின்புலம் குறித்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்துக்கு விரைந்து சென்ற ஜம்மு காஷ்மீர் போலீசார் அங்குள்ள ஒரு வீட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முகமில் ஷக்கீல் என்பவர் தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டில் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது அங்கு சுமார் 3000 கிலோ வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்து அதிர்ச்சியில் ஆடி போயிருக்கிறார்கள். தொடர்ந்து நடத்திய அதிரடி சோதனையில் அமோனியம் நைட்ரேட், AK-47 இயந்திர துப்பாக்கி, 24 பேட்டரிகளுடன் கூடிய டைமர்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த மருத்துவரான முகமில் ஷக்கீல் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். அதே மருத்துவமனையில் தான் கார் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் உமர் நபியும் பணியாற்றி வந்திருக்கிறார். மேலும் தலைநகர் டெல்லியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபரிதாபாத்தில் 3000 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதால் ஏதேனும் தீவிரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது.
அதன் அடிப்படையில் முன்கூட்டியே முகமில் ஷக்கீலை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் எஞ்சிய வெடிபொருட்களுடன் டெல்லிக்குள் நுழைந்த உமர் நபி கார் குண்டை வெடிக்கச் செய்து தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு டெட்டனேட்டர் மற்றும் அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி இருப்பதால் சந்தேகம் மேலும் வெளுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் உள்ள உமர் நபியின் தாயார் மற்றும் அவரது சகோதரர்களை பிடித்து விசாரணை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து சதி வேலைகளில் ஈடுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தற்போது மெத்த பிடித்த மருத்துவர்களையே தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்களோ என்கிற ஐயம் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்த்தப்பட்டது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த கொடூர தாக்குதலில் காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர்கள் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.